தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என கிட்டத்தட்ட 80,000 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவில் 107 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ளன. இந்த தேர்தலில் 8,500 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ள நேற்று மதியம் 12 மணியுடன் முடிவடைந்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தேர்தல் வேட்பாளர்களின் பெயர்கள் அடுத்த வாரத்துக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 10 பேரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நேற்று ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் இதுவரை சுமார் 55 பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் 25 ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டமூலம் மீதான 3ஆம் வாசிப்பு விவாதம் நேற்று நடைபெற்றது. பாதீட்டின் 3ஆம் வாசிப்பு 114 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பாதீட்டுக்கு ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் கிடைத்தன. நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுர கடந்த மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பாதீடு உரையை சமர்ப்பித்தார். அதன் பின்னரான பாதீட்டின் 2வது வாசிப்பு 109 பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் கிடைத்தன. அதன் பின்னர் குழுநிலை விவாதம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகியது. நேற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் செலவின தலைப்புகள் விவாதிக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சீரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக 2 சட்டவிரோத நில பரிவர்த்தனைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். துறைமுக ஊழியர்களுக்கான வருடாந்திர போனஸை 1 லட்சம் ரூபாவாக அதிகரிப்பது உட்பட பல சலுகைகள் குறித்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவும் துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளனர். அதன்படி இந்த ஒப்பந்தம் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் குழு கூட்டத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வருடாந்திர போனஸை 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கவும் அதில் 60% இந்த ஆண்டும் 2026ஆம் ஆண்டும் 40% வழங்கப்படும் என்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அண்மைய காலங்களில் சில யூடியூபர்கள் புலம்பெயர் மக்களிடம் நிதி சேகரிப்பு மூலம் பிறருக்கு உதவுவதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த விடயம் நாடாளுமன்றம் வரை பேசப்பட்டது. அந்த வகையில் ஒரு சில யூடியூபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அண்மையில் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த யூடியூபர் முல்லைத்தீவில் ஒரு சிலரை 50,000 பணத்தை வழங்கி பின்னர் மக்களின் உதவித்தொகையை தருவதாக கூறி ஏமாற்றியதாக பல சமூக உதவி திட்டங்களை முன்னெடுத்து வரும் மின்னல் செந்தில் என்பவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி சிறப்புரிமைகள் சட்டம் திருத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த சட்டமூலத்தை மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களாக கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத பார்சல்களில் 1,78,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இலங்கை சுங்கத்தின் அஞ்சல் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர்.
கண்டி, நீர்கொழும்பு, யாயில, வெள்ளவத்தை, நுகேகொடை, தங்காலை, மகியங்கனை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய முகவரிகளுக்கு விநியோகிப்பதற்காக பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து கொழும்பு மத்திய தபால் நிலையத்தில் இந்த பார்சல்கள் வந்தடைந்துள்ளன. அதன்படி பார்சலை திறந்து ஆய்வு செய்ததில் 14 பார்சல்களில் 272 கிராம் குஷ் போதைப்பொருள் மற்றும் 2049 மெத்தமடமைன் மாத்திரைகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாத்தளை ஏனின் வீதியில் நேற்று காலை மணலேற்றி சென்ற பாரபூர்தி ஒன்று 60 அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பாரபூர்தியின் சாரதி காயமடைந்து மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காண்டியில் இருந்து கடுகஸ்தோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரபூர்தியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் சாரதிக்கு துக்க கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி கொழும்பு பிரதான வீதியில் பென்சில் சந்திக்கு அருகில் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியில் சென்று கொண்டிருந்த பாதசாரி மீது மோதியுள்ளது. சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பாதசாரி சிகிச்சைக்காக வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் 64 வயதுடைய ரதா வடுன பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் தற்போது வட்டுப்பட்டிவள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு விபத்துக்கு பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றிருந்த லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வட மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் கீத்ரோ விமான நிலையம் மூடப்பட்டதன் காரணமாக கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையிலான 2 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பிலிருந்து லண்டனுக்கு பயணிக்கவிருந்த UL 503 விமானம் மற்றும் லண்டனில் இருந்து கொழும்புக்கு பயணிக்கவிருந்த UL 504 விமானம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக விமான நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. வெலிகம ஹோட்டல் ஒன்றுக்கு அருகே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்த 6 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். அதே நேரத்தில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் ஸ்திரத்தன்மை காரணமாக அரசு தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று காலை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த 13ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சாவகச்சேரி நோக்கி செம்மணி வீதியூடாக பயணித்துக் கொண்டு இருந்தார். இந்த நிலையில் அந்த வீதியால் வந்த அரசு பேருந்து அவரை முந்தி செல்ல முற்பட்ட போது அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.